காலை வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். ஆன்லைன் சூதாட்ட செயலியை பிரபலப்படுத்தியதாக 29 நடிகர்கள் மீது வழக்கு. எதுக்கு அந்த அவங்க மேல கேஸ் போடணும்? அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை சுத்தமா நிப்பாட்டிருங்க. ஆமா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல நடிச்சிட்டாங்க, விட்டுருங்க. இப்ப அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை சுத்தமா நிப்பாட்டிருங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அது ஆக்சுவலா இதெல்லாம் நிறைய பேர் இறந்துக்க வேலை செய்யறாங்க. ஆமா, இது மொத்தமா கவர்மெண்ட் நினைச்சா பேன் பண்ணலாம். ரெண்டாவது, சாதாரண சூதாட்டத்தை போய் இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்க, இதை மட்டும் நீங்க பிடிக்க மாட்டேங்கிறீங்க. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா அரசு அதிகாரிகள், காவல்துறை சேர்ந்த நிறைய பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது நியூஸ்ல வந்தது, வராது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நியூஸ்ல வந்தாலும் நமக்கு தெரியுது அது ஆன்லைன் சூதாட்டம். அதனால தடை பண்ணிருக்கோம் சுத்தமா. வேன் கதவை திறந்ததால் பைக் மோதியது. பஸ் சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவன் பலி. வேன் கதவை திறந்து விட்டுருக்கான், பின்னாடி வந்த பைக் இடிச்சு வேற பஸ்ல போய் விழுந்து பையன் அவுட்டு. அவன் கல்லூரி பையன். வெடிக்குது. பாம்பு போட்டாங்களா தெரியலையே. அங்க பறக்குது, பறக்குது. அங்க இவரு தான் போட்டிருக்காரு. கொக்கு நிறைய இருந்திருக்கு. விவசாயி ஆள் நிற்கல. ஆமா, ஆள் நிக்கி அவர் தான் போடுறாரு. ஒழுகுனசேரியில் தரமற்ற ரேஷன் அரிசி விநியோகம், நடவடிக்கை எடுக்க விஹெச்பி கோரிக்கை. ஒழுகுனசேரி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இங்கே ஓரளவுக்கு ரேஷன் அரிசி நல்லா இல்லை. எங்கள் வீட்டுக்கு ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். போன மாதம் வாங்கினதில் நல்லாவே இல்லை. அதாவது போராட்டத்தை கையில் எடுப்போம். படகுகளில் தேவைக்கே பெயர்ந்ததால் மீனவர்களுக்கு மானியம் மறுப்பதா விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆமா, இது நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம். கண்டிப்பா. அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை, அவங்களுக்கு பிடிச்ச பேரை அவங்க போட்ல எழுதுவாங்க. அதனால நீ அந்த பேர் எழுதுனால உனக்கு மானியம் கிடையாதுன்னு சொல்றது தவறு. நான் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஆமா, அது அவருக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். ஆமா. மண்டைக்காடு புதூரில் தீப்பிடித்து இருந்த ஸ்கூட்டர் தொழிலாளி ஓடி உயிர் தப்பினார். தப்பிட்டாரா? டிரைவரை கத்தியால் குத்தி கொலை செய்த விடுதி காப்பாளர். திருப்பூர் அருகே அரசு ஆஸ்பத்திரி பயங்கரம். பெண் குழந்தைகளை கருவிலே சிதைக்கும் ஸ்கேன் மையங்கள், மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை. கலெக்டர் எச்சரிக்கை. ஆமா, இன்னுமா பெண் குழந்தைகளை கொன்னுட்டு இருக்கீங்க? பெண் குழந்தைகளை பெற்றவங்களும் தெரியும். கண்கள். ஆமா, பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கு இல்லையா, 83,000 ரூபா கடன் இருக்குதான். கடம்னா 15 ஆண்டுகளில் சுங்கச்சாவடி கட்டண பாக்கியாக 15 வருஷமா சுங்கச்சாவடியே கொடுக்கல, கட்டணமே கொடுக்கல. அதனால ஒரு பஸ்ஸுக்கு ரூபாய் 83,000 கணக்கீடு. அந்த சென்னையில் உள்ள பால் நிறுவனத்துல 45 கோடி கையாளல். மேலாளர் தற்கொலை. அது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 45 கோடி கையாடல் பண்ற அளவுக்கு, ஏன்னா ஒரே நாள்ல பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கான். அப்ப இதை வந்து அதோட ஓனர் இல்லைன்னா வேற ஏதாவது அதுக்கு பொறுப்பான இவருக்கு மேல உள்ளவங்க கண்டிப்பா அதை பார்த்துருக்கணும். தவற விட்டாங்க. பள்ளி மாணவருக்கு உட்பட 5 பேர் அதிரடி கைது. மாணவிகளை நிர்வாகப்படுத்தி சோதனை மும்பைல. எதுக்கு பண்ணாங்க அப்படி? இந்த பாத்ரூம்ல பிளட் கிடந்துதான். அது யாருக்கு வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு நிர்வாகப்படுத்தி செக் பண்ணிருக்காங்க. ஏன் சோதனை பண்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா உங்களுக்கு? ஒரு ஜக்கு தண்ணி ஆயாட்டா கொடுத்தேன்னா ஆயா ஊத்தி கழுவி விட்டுற போறான். அத போயிட்டு ஒன்னொன்னா போய் பாத்துருக்கீங்க உட்காந்து. இதுலயும் பேப்பர்காரங்க விவரம் பேர் போடல. எந்த ஸ்கூல் பேர் போடல. எந்த ஊரு? மும்பைல நடந்தது. மும்பை. அதாவது மும்பையில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு பத்திரிகையில போடல. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது எந்த ஸ்கூல் போட்டா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? தெரிஞ்சுக்கோம்ல இந்த ஸ்கூல் இப்படி நடந்திருக்குன்னு. அதாவது யார் இந்த டெய்லர் ராஜா? 29 ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு நடந்துச்சுல, நடந்து 29 வருஷம் ஆச்சு. தலைமறைவாக இருந்த குற்றவாளி கர்நாடகாவில் கைது. ஆமா, ஜெயிலரை கொன்றவர் வெடிகுண்டு தயாரிப்பதில் வல்லவர். அது அப்படி இல்ல, ஜெயிலரை கொன்ற டெய்லர். பாருங்க, கரெக்டா போட்டிருப்பாங்க, நீ மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. எங்களை மாதிரிப்பட்ட ஆளுகள் இருந்தா சொல்லி கொடுத்துருப்போம். ஜெயிலரை கொன்ற டெய்லர். இவர் 29 வருஷமா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கர்நாடகாத்துல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேரை மாத்தி இங்க குண்டை போட்டுட்டு, ஆமா குண்டை போட்டு அங்க போய் காய்கறி எடுத்திருக்காரு. தீய சக்திகளை அழிக்க ருத்ராட்சம் தருவதாக கூறி இளம் பெண்ணை அழைத்து சென்று கோயில் பூசாரி உல்லாசம். பின்தொடர்ந்து வீடியோ எடுத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டிய கணவன். அப்ப இவங்க வந்து கணவன் பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. இல்ல வேற ஏமாத்துறதுக்கு. ஐயா அப்படியும் இல்ல, வேற இதில் வரும் இருவரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை மனைவியிடம் காட்டி 10 லட்சம் கேட்டு கணவன் மிரட்டியதால் பரபரப்பு. மனைவிட்ட இவரு கணவன் கேட்டிருக்கான், பூசாரியா மிரட்டல. அப்ப இது புருஷனுக்கு தெரியாம நடந்திருக்கு. ஆமா,
அதனால இவரு வீடியோ எடுத்து பொண்டாட்டிட்ட நீ எனக்கு 10 லட்சம் கொடுத்தானா தப்பிச்சா இல்லைன்னா வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். இல்ல அப்போ இவன் பொண்டாட்டி யார்ட்ட வாங்கி கொடுப்பா? தெரியல பொண்டாட்டி பணம் இருக்கிறனாலன்னு கேட்கான். ஓ அப்படி. குளச்சல் அருகே பெண்ணை கொல்ல முயன்றவர் 13 வருடங்களுக்கு பிறகு கைது. ச்சே. வெளிநாட்டிலிருந்து மும்பை வந்தபோது போலீஸ் மடக்கியது பாரு. பரவாயில்ல. இன்ஸ்டா ரீல்ஸால் வந்த பிரச்சனை, டென்னிஸ் வீராங்கனையே சுட்டு கொன்ற தந்தை பாரு. ஹரியானா மாநிலத்துல ஐயே. ரீல்ஸ் போடுறது ஏதோ பிரச்சனை. அப்ப நம்மளாம் பார்த்துட்டு தான் போடணும் உங்களுக்கு. ஆமா, நம்ம வீட்டுக்காரிகள் ஏற்கனவே கோவத்தில் இருக்கால வீடியோ எடுக்கணும்னு. நம்ம வீட்டுல துப்பாக்கி இல்லைனாலும் சட்டுவா வச்சிருக்காளுகள்ல. ஆமா. தோசை சுடும்போது சரக்கு எடுத்து சீவிடக்கூடாது. பார்த்துட்டு தான் இருக்கணும். அருமையான மேட்டுன்னு பாருங்க. கவரி நகையை வைத்து விட்டு 32 கிராம் ஒரிஜினல் தேனுடன் மூதாட்டி எஸ்கேப். செயின் வாங்க போன இடத்துல கவரிங் நகை அதே மாடலை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான். ஆமா ஆமா ஆமா. அது இடுப்புல வந்து எடுத்து அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு வேண்டாம் இப்ப காசு இல்லைன்னு வந்துட்டாங்க. ஓஹோ. வந்தவங்க வரும்போது சும்மா வரல, கொண்டு போனதை வச்சுட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. மாத்தி தெரியாம வந்திருக்கு, கை தவறி வந்திருக்காங்க. ரெண்டும் ஒரே பேர்ல இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு போய் பெரிய விஷயம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். கோட்டார் ஆயுர்வேத கல்லூரியில் 11.40 கோடியில் 30 படுக்கை வசதி கொண்ட புதிய கட்டிடம். அந்த புதிய கட்டிடம் கட்டுறதுக்கு பதிலாக 4 நாளைக்கு முன்னாடி கோட்டார் ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. முதல்ல அதில் மருத்துவர்களை முதல்ல போடுங்க. போடுங்க. அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம். ஆமாம், ஆஸ்பத்திரி கட்டுங்க, அதுக்கப்புறம் கட்டுங்க. லாரிகள் நேருக்கு நேர் மோதல், டிரைவர் உட்பட 3 பேர் பலி. அருப்புக்கோட்டை அருகே பயங்கரம். நாகர்கோவிலில் வாலிபரை தாக்கியவர் கைது.